அரசியல் விமர்சகர் நாகராஜ் இணைகிறார். அவரிடம் பேசுவோம். ஒரு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப பரபரப்பாக இருந்தது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் விருப்பப்பட்டியலில் இருந்தது, அந்த உறுதிப்பட்டியலில் இருக்கா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. முக்கால்வாசி நம்ம விருப்பப்பட்டியலில் என்னென்ன தொகுதிகள் இருக்கோ அது எல்லாமே அவங்கவுங்களுக்கு கிடச்சிருக்குங்கிறத பார்க்குறோம். ஏறக்குறைய 1-2 தொகுதிகள் மட்டும் வேறுபடுறதுங்கிறதையும் கவனிக்க முடியுது. பெரம்பூர் தாவேக தலைவர் விஜய் களம் இறங்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பெரம்பூரை அதிமுக பாமகக்கு கொடுத்துருக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, அது ஆக்சுவலி ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான் எனக்கும். ஆனால் நீங்க இன்னொரு விஷயமும் பார்க்கணும். பாமகவுக்கு பெரம்பூர்ல பேஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்தா எனக்கு தெரியல. சென்ற தேர்தலும் உதயநிதிக்கு எதிராக கலாசின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாருன்னு நினைக்கிறேன். பாமக என்ன இருந்தாருன்னு நினைக்கிறேன். கேபாக் தெரியல. இது ரீடிங் த லைன்ஸ் இன் பிட்வீனா இல்ல என்னன்றது தெரியல. பட் வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஆன் த கிரவுண்ட் அப்படின்னு தான் நான் சொல்றேன் இந்த இடத்துல. ஒருவேளை என்ன சொல்லப்பட்டதுன்னா, காலைல பொற்கொடி அவர்கள் பெரம்பூர்ல விஜய்க்கு எதிராக நிறுத்தப்படுவார் என்ற விஷயம் தான் என்கிட்ட சொல்லப்பட்டது. பெரம்பூர்ல பொற்கொடி வர்சஸ் விஜய் வர்சஸ் டிஎம்கே கேண்டிடேட் அப்படின்னு சொன்னாங்க. செந்திலனே திருப்பி நிற்பார்னு நினைக்கிறேன் திமுகல இருந்து. பட் அது நடக்கலை என்பது கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. பட் பாமகவை யாரை கேண்டிடேட்டா போடுறாங்கன்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதை பொறுத்து தான் முடிவு செய்ய முடியும் நான் நினைக்கிறேன். அதுவே ஒரு அன்பிரடிக்டபிள் கான்ஸ்டிட்யூன்சியா தான் இருக்கு. இப்ப 2021 பாக்குறோம்னா திமுக களம் காணக்கூடியதை பார்க்குறோம். 2016 பார்க்குறோம்னா அதிமுக ஜெயிச்சிருக்கிறத பார்க்குறோம். 2011 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அப்போ அவங்க அதிமுகவோட இருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கட்சிகள் அப்படிங்கும்போது இந்த வாட்டி அவங்க திரு விஜய் களம் காண்கிறாருங்கும் போது இது பாமகக்கு ஒதுக்கப்பட்டிருக்குங்கிறது எப்படி இதை பார்க்கணுங்கிற போது இது நிஜமாவே இதை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு இல்லையா? இப்ப பாமகல யார் களம் காண போகிறார்கள் அப்படிங்கும்போது பாமகக்கு தொகுதியில இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? இங்க இல்ல, கண்டிப்பா பார்க்கணும். நானுமே உங்களை மாதிரி இப்பதான் அனௌன்ஸ் பண்ணது. நானும் ரீடிங் பிட்வீன் லைன்ஸ், என்ன காரணம் என்ன அப்படின்றத ஐ எம் ஆல்சோ ரீடிங் பிட்வீன் லைன்ஸ் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். பட் ஆனா ஒரு விஷயம் இப்ப உடைக்கலாம், யார் கேண்டிடேட் தெரிஞ்சவரையும் உடைக்கலாம். ஆல்ரெடி திமுக அந்த தொகுதியில ஒரு 50% ஓட்டை வாங்கியிருக்காங்க. 24லும் சரி 21லும் சரி. ஓகேவா? கம்ப்ளீட் நார்த் சென்னை பார்க்ல தேர் அபவ் ஒரு ஆவரேஜா 48% கிட்ட இருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.